ஆக்சுவலா நீங்க 2 பேர் தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க சார். பூரா ரெக்கார்டட் வீடியோ பாத்துக்கிறாங்களாம். நானும் வருவாங்களான்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். சரி வாங்க பாத்துலாம். சரி நந்தினி தேவி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க சார். இல்ல. நேற்று சார் ரீசனிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களா? சார் மேக்ஸ் கிளாஸ் நான் அட்டன் பண்ணலைங்க சார். நேற்று அட்டன் பண்ணலையா? அதற்கான வீடியோ கூட பார்க்கலையா? இன்னும் பார்க்கலைங்க சார். பார்க்கணும்ல. சரி. லட்சுமி, இது நந்தினி தேவி, நம்ம பாலிட்டி புக்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார். இல்ல தகவல் கம்மியா இருக்கா இல்ல சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு, கரெக்டா தாங்க சார் இருக்குது. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட வச்சு பார்த்தேங்க சார். சரி. அதில் உள்ள ஆன்சர்ஸ் இதுல இருக்குங்க சார். சரி ஓகே. ஏன்னா தகவல்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. வேணா இன்னும் கொஞ்சம் கூட தகவலை கூட்டலாமான்னு பாக்குறேன். அதை கூட்டினோம்னாக்க எக்ஸாம், அதாவது என்ன நடக்கும்னா டிஎன்பிசி சிலபஸை தாண்டி வெளியில போற மாதிரி இருக்கும். அது யாருக்கும் சிலருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா லட்சுமிகாந்த் புக்கு அப்படின்றது யூபிஎஸ்சிக்கானது. அது நிறைய பேர் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல யூபிஎஸ்சியினுடைய பாலிட்டி என்பது இன்னும் நிறைய சிலபஸ், நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா டிஎன்பிசியில நமக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கான நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். லட்சுமிகாந்த் புக்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் நீங்க நம்ம தேடினீங்கன்னாக்க அது கிடையாது. ஏன்னா லட்சுமிகாந்த் புக்கு அப்படின்றது யூபிஎஸ்சிக்கானது. நம்ம கொடுத்திருக்கிற புக் என்பது டிஎன்பிசி சிலபஸுக்கானது. அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. உதாரணத்திற்கு பார்லிமெண்ட் யூபிஎஸ்சிலையும் காமனா இருக்கும், டிஎன்பிசிலையும் காமனா இருக்கும். அப்ப பார்லிமெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தேவையான தகவல்களை நம்ம கூடுதலாகவே வழங்கியிருப்போம். ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சிலபஸை எடுங்க, டிஎன்பிசியினுடைய சிலபஸை எடுங்க. அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மெட்டீரியல்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா போதுமானது. அதை விட்டுட்டு அந்த புக்ல இருக்கிற வார்த்தை இல்லைன்னு நீங்க தேடினீங்கன்னாக்க சிலபஸுக்கு அன்வான்டா கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய திறமையை காண்பிப்பதற்கான களம் இதுவல்ல. நான் யூபிஎஸ்சியில நிறைய படிச்சேன், எனக்கு பாலிட்டில நிறைய தெரியும் என்பதற்காக அதையெல்லாம் இங்க கொடுத்து, அதாவது சிலபஸுக்கு தேவையில்லாத கொடுத்தோம்னாக்க டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம பாஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குங்க, அதர்வைஸ் கரெக்டாத்தே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நம்ம பார்க்கக்கூடியது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். கட்டாயம் நமக்கு கேள்வி வரும். இந்த அரசியல் கட்சிகள்ல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கட்சி தாவல் தடை சட்டம். சரிங்களா? ஏன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிகமாக பேசப்பட்ட வார்த்தை, இந்த கட்சியிலிருந்து அங்க போயிருவாங்களா, அந்த கட்சி இங்க வந்துருவாங்களா, விஜய் கட்சி ஒருவேளை என்ன ஆகும், கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஏதாவது நடவடிக்கை இருக்குமா என்கிற ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தமிழக அரசு செயல்பட துவங்கி இருக்கிறது. அதனால கட்சி தாவல் தடை சட்டம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது மிக முக்கியமான பகுதி. கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றதுனால கவனமா பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியல் கட்சி அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். அரசியல் கட்சி என்பது மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடுகளில், சரிங்களா, மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாக செயல்படக்கூடியது. சரிங்களா? அரசிற்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக செயல்படக்கூடியது. அப்ப ஒரு அரசியல் கட்சி என்பது 3 பேரை உறுப்பினர்களாக கொண்டிருக்க வேண்டும். தலைவர், செயற்குழு, தொண்டர்கள் என்கிற 3 அமைப்புகளை ஒரு அரசியல் கட்சி கொண்டிருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அரசியல் கட்சிகளுடைய முக்கியத்துவம் என்ன? அரசியல் கட்சிகள் மக்களாட்சியினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லப்படுது. பேக் போன் ஆஃப் டெமோக்ரசி, மறந்துடக்கூடாதியா. அதுக்கடுத்து பாருங்க, அரசியல் கட்சிகள் முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணியாக அமைகிறது. சரிங்களா? அது நல்லா பார்க்கணும். இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, ஆட்சி அமைப்பதற்கு முன்பு வரைதான் அவர் டிவிகே அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு கட்சிக்காக செயல்படக்கூடியவர்.
எப்ப அவர் ஆட்சி அமைத்து விட்டாரோ சரிங்களா, அதன் பிறகு ஒட்டுமொத்த மாநிலத்திற்காகவும் அவர் பணியாற்ற வேண்டும். பாருங்க, அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைப்பதற்கு முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது அரசியல் கட்சி. அப்ப அந்த அரசியல் கட்சி அரசாங்கத்தை அமைத்து விட்டால் சரிங்களா, கட்சிக்காக செயல்படக்கூடாது. அடுத்து பாருங்க, இவை பொது கருத்துக்களை உருவாக்குகின்றன. குடிமக்களுக்கு கொள்கை வகுப்பாளருக்கும் இடையே பாலமாக சேவை செய்கிறது. என்னன்னு பாருங்க, குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே. அப்ப இந்த பாலிசி மேக்கிங், கொள்கை வகுப்பாளர்கள் யார்? அரசாங்கம், அரசு. அப்ப மக்களுக்கு தேவையான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசிற்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா மக்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் தெரிவிக்கக்கூடிய அமைப்பாக அரசியல் கட்சிகள் செயல்படுகிறது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு? பாருங்க, 5 ஆண்டுகள் அக்கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். சரிங்களா? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல 5 இயர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவலையும் லட்சுமிகாந்த் புக்ல இருக்கிற தகவலையும் ரெண்டையும் ஒன்னா நம்ம சேர்த்திருப்போம். அதனால கவனமா படிக்கணும். அடுத்து பாருங்க, அக்கட்சியின் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். 6% ஆஃப் த ஓட்ஸ் அவங்க வாங்கி இருக்கணும் அப்படின்னு புக்ல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம், டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து வாங்க, அரசியல் கட்சிகளுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க ஸ்கூல் புக்ல. பாருங்க, பொதுவான குறிக்கோள்கள், பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கிறது. ஏன்னா வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கும். அரசியல் கட்சிக்கு கொள்கைகள், திட்டங்களை இருக்கும். அரசியல் அமைப்பின் வழியாக மட்டுமே, கவனமா பார்க்கணும், அரசியல் அமைப்பின் வழியாக மட்டுமே. அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்க வேண்டும். தேசிய மற்றும் தேச நலன்களை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நாட்டு நலனுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் செயல்படக்கூடாது. சரிங்களா? இப்ப அப்படியே வாங்க கீழே, கட்சிகளுடைய வகை வச்சு பிரிச்சீங்கன்னாக்க, உலகில் கட்சிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் உலக நாடுகளை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கட்சி முறை, 2 கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி பாருங்க, அந்த நாட்டில் ஒரே ஒரு கட்சி மட்டுமே இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஒரு கட்சிக்குள்ள தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த ஒரு கட்சியில் பெரும்பான்மையான வாக்காளர்கள், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் யாரை தலைவராக தேர்வு செய்கிறார்களோ அவர் நாட்டை ஆட்சி செய்வார். உதாரணத்திற்கு பாருங்க, சீனா, நார்த் கொரியா, கியூபா, இந்த நாடுகளில் ஒரு கட்சி முறை இருக்கிறது. சீனாவிலாம் பாருங்க, சீனாவில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. ஆனால் அங்கும் தேர்தல் நடத்தப்படும். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஒரு கட்சியில் அதிபர் போட்டிக்கு அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய நபர்களேவும் ஒருவரோ 2 பேரை போட்டியிடுவார்கள். யாருமே போட்டியிடவில்லை என்றால், சரிங்களா, யார் ஒருத்தர் மட்டும் போட்டியிடுகிறார், அவரை எதிர்த்து யாருமே இல்லாத போது அவர் நேரடியாக தலைவராக மாறிவிடுவார். அப்போ ஒருவருக்கு எதிராக இன்னொருத்தர் வேட்பாளராக நின்றால் மட்டுமே கட்சிக்குள் தேர்தல் நடத்தப்படும். மக்கள் வாக்களிப்பார்கள். மக்கள் யாரை தலைவராக தேர்வு செய்கிறார்களோ அவர் நாட்டை ஆட்சி செய்வார், மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த இரு கட்சி ஆட்சி முறை. இந்த இரு கட்சி ஆட்சி முறை எங்க இருக்குதுனாக்க அமெரிக்காலயா. நாட்டில் 2 கட்சிகள் மட்டுமே இருக்கும். ஒண்ணு ஆளும் கட்சி, இன்னொன்னு எதிர்கட்சி, அவ்வளவுதையா. பாருங்க, அதற்கடுத்து பிரிட்டன்லயும் இரு கட்சி ஆட்சி முறை. அப்ப 2 கட்சி ஆட்சி முறைக்கு உதாரணம் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, பல கட்சி ஆட்சி முறை. உங்களுக்கே தெரியும், இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, இலங்கை, இத்தாலி போன்ற நாடுகளில் பல கட்சி ஆட்சி முறை இருக்கிறது.
சரிங்களா? அப்படியே இப்ப இந்தியாவினுடைய கட்சி முறைக்கு வரும். இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறையானது இருக்கிறது. சரிங்களா? சோ இந்தியாவுக்குரிய கட்சிகளை நீங்க வகைப்படுத்தினீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி, ஸ்டேட் பார்ட்டி மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சொல்லிட்டு 3 வகையாக அரசியல் கட்சிகளை நாம் பிரிக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்ப தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு பாருங்க என்ன நடக்கும். ஒரு அரசியல் கட்சியை எவ்வாறு தோற்றுவிக்கலாம்? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்ப பதிவு செய்வதற்கு குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள். சரிங்களா? அந்த 100 உறுப்பினர்கள் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். பதிவு செய்வதற்கு குறைந்தது 100 உறுப்பினர்கள், அவர்கள் கட்டாயம் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை விளக்க புத்தகம் இருக்க வேண்டும். சரிங்களா? அந்த கட்சியினுடைய திட்டங்கள், அரசு திட்டங்கள், அந்த கட்சியினுடைய கொள்கைகளை விளக்கக்கூடிய தெளிவான திட்டங்களை கொண்ட ஒரு புத்தகம். சரியா? ஒரு அரசியல் அமைப்பு, அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும். இந்த 3 இருந்தால் மட்டுமே இந்தியாவில் கட்சியை தோற்றுவிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்த டைட்டில் நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது, தேசிய கட்சி. தேசிய கட்சி. அப்ப இந்தியாவில் ஒரு கட்சி தேசிய கட்சியாக மாறுவதற்கு தகுதிகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, கவனமா பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்ல இது தெளிவாக இல்ல, லட்சுமிகாந்த் புக்ல தான் தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, லோக்சபா அல்லது சட்டமன்ற பேரவை. கவனமா பார்க்கணும். லோக்சபா அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த இரண்டிற்கும் நடைபெற்ற தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில், சரிங்களா, பெற்ற வாக்குகளில் 6% பெற்றிருக்க வேண்டும். லோக்சபா எலெக்ஷன்லயோ சட்டமன்ற தேர்தலையோ 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வாங்கி இருக்கணும். பிளஸ், சரிங்களா, 6% வாக்குகள் மற்றும் கவனம் பாருங்க, மக்களவையில் 4 இடத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்ப 4 லோக்சபா எம்பியை வைத்திருக்க வேண்டும். கவனம் பாருங்க, இந்த 4 லோக்சபா எம்பி ஒரே மாநிலத்தில் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில். சரிங்களா? கவனமா பார்க்கணும். ஒரு கட்சி தேசிய கட்சி ஆவதற்கு லோக்சபா எலெக்ஷன்லயோ அல்லது சட்டமன்ற தேர்தலையோ 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். கூடுதலாக 4 எம்பிக்களை கொண்டிருக்க வேண்டும். மறந்துடக்கூடாது. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இல்லைன்னா, அல்லது பொது தேர்தலில் லோக்சபாவில் 2% இடத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவ பாருங்க, மொத்தம் லோக்சபாவுக்கு 545, இதுல 2%. அப்ப அடிச்சீங்கன்னாக்க இது 6ன்னு வச்சுக்கலாம். 6 × 12 12. அப்ப 12 லோக்சபா எம்பிக்களை பெற்றிருக்க வேண்டும். அந்த 12 லோக்சபா எம்பிக்கள் பாருங்க 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நீங்க பாட்டுக்கு ஒரே மாநிலத்துல 12 எம்பிக்களை வச்சுக்கிட்டு எங்களை தேசிய கட்சின்னு சொல்லக்கூடாது. அந்த 2% லோக்சபா எம்பிக்கள் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, 3வது பாயிண்ட், 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ் இன் 4 ஸ்டேட்ஸ். மறந்துடக்கூடாது. அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸ்ல, 3 கருத்துக்களில், கோட்பாடுகளில் ஏதாவது ஒன்றை பெற்றிருந்தால் அந்த கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்? இந்த 4 3 4 இதெல்லாம் கவனமா பாருங்க. 6% ஆஃப் த votes plus 4 லோக்சபா சீட்ஸ்.
இது பாருங்க 2% ஆஃப் லோக்சபா சீட்ஸ். இது 4 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டி. புரிஞ்சுதா நந்தினி தேவி? இந்த பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க சார். இப்ப அடுத்து பாருங்க, தற்போது இந்தியாவில் எத்தனை கட்சிகள் தேசிய கட்சியாக இருக்கிறது? இந்தியாவில் பாருங்க மொத்தம் 6 கட்சிகள் தேசிய கட்சியாக இருக்கியா? சார் யூனியன் பிரதேசத்துல எம்பி இருந்தா? யூனியன் பிரதேசம் கணக்கிலேயே வராதியா? சரிங்க சார். ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் தான் கணக்கு. ஓகேங்க சார். அப்ப பாருங்க மொத்தம் 6 கட்சிகள் தேசிய கட்சியாக இருக்கிறது. அவை உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதனுடைய நிறுவன தலைவர், அந்த கட்சியினுடைய சிம்பல், சின்னம் கொடுத்திருக்கோம். கவனமா மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்து மாநில கட்சி. ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதிகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற பேரவைக்கு நடந்த பொது தேர்தலில் பதிவான வாக்குகளில் 6% கொண்டிருக்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, 6% votes plus 2 MLAs, 2 MLA-க்களை பெற்றிருக்க வேண்டும். முதல் கண்டிஷன் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். கூடுதலாக 2 MLA-க்களை பெற்றிருக்க வேண்டும். அல்லது அடுத்து பாருங்க, இரண்டாவது பாயிண்ட், அல்லது மாநிலத்திலிருந்து மக்களவைக்கு நடக்கக்கூடிய பொது தேர்தலில் 6% வாக்குகளை பெற வேண்டும் பிளஸ் ஒரு லோக்சபா எம்பி. அப்ப 6% votes பிளஸ் 1 லோக்சபா எம்பி பெற்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லைனா, அல்லது பாருங்க, சட்டமன்ற பேரவைக்கு நடந்த பொது தேர்தலில் 3% இடங்கள் அல்லது 3 இடங்கள் பெற்றிருக்க வேண்டும். இத பாருங்க, இதில் எது அதிகமோ அதை பெற வேண்டும். அப்ப கட்டாயம் இந்த 3 இடங்கள் வராது, எப்படியும் குறைவாத்தே இருக்கும். அப்ப இந்த 3% இடத்தை பெற வேண்டும். சரிங்களா? அப்ப மாநில சட்டமன்ற பேரவைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் 3% இடங்கள் அல்லது 3 இடங்கள், இதில் எது அதிகமோ அதை பெற வேண்டும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த 4வது பாயிண்ட் கவனமா பார்க்கணும். மக்களவைக்கு நடக்கக்கூடிய பொது தேர்தலில் ஒவ்வொரு 25 இடத்திற்கும் ஒரு இடத்தில் வெற்றி பெற வேண்டும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் 39 எம்பிஸ் இருப்பாங்க. இது 2ஆ பிரிங்க, 25, 14. என்ன கண்டிஷன் வைப்பாங்கன்னா, இந்த 25க்கு 1, 14க்கு 1, என்ன வேற வழி கிடையாது. அப்ப கட்டாயம் 2 எம்பிஸ் பெறணும். 2 எம்பிக்களை பெற வேண்டும். கண்டிஷன் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, 4வது பாயிண்ட், மக்களவை அல்லது சட்டமன்ற பேரவைக்கு நடந்த பொது தேர்தலில் 8% வாக்குகளை பெற வேண்டும். இங்க எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ பெற தேவையில்லை. 8% வாக்குகளை பெற வேண்டும். 6% 2 எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பியை பெறணும். 8% வாங்கிட்டீங்கன்னாக்க எம்பி எம்எல்ஏ பெற தேவையில்லை. இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 2011ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. அப்ப இந்தியாவில் பாருங்களேன், இந்தியாவில் 6 தேசிய கட்சிகள், 52 மாநில கட்சிகள், 2354 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தகுதிகளை 6% வாக்குகள், 8% வாக்குகள் என்கிற தகுதியை பெறாத கட்சிகள் இந்த 2354. சரியா? இப்ப மாநில கட்சிகள் புரிஞ்சதா? புரியுதுங்க சார். நம்ம ஈஸியா தெளிவா படிச்சிடலாம். 6% வாக்கு அல்லது 2 எம்எல்ஏ, அல்லது 6% வாக்கு ஒரு எம்பி, அடுத்து 3% எம்எல்ஏ அல்லது 3 இடம், இதுல எது அதிகமோ, 25 எம்பிக்கு ஒரு எம்பி, 8% வாக்குகள், அவ்வளவுதான். இப்ப அடுத்து வாங்க, தேசிய குழு சின்னங்கள். இதுல ரொம்ப முக்கியமானதையா பாருங்க, இந்தியாவில்
தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு ஆணை 1968 ஆண்டு விதிகள் படி பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பாருங்களேன், தேர்தல் சின்னங்களை ஒதுக்குவது சரிங்களா அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, அரசியல் கட்சி பதிவு ஆணை 1992 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய விரும்பும் இந்திய குடிமக்கள் சங்கங்கள் அமைப்புகளுக்கு கூடுதல் தகவல்களை வழங்குகிறது. மறந்துடக்கூடாது சரிங்களா. இந்த 2 சட்டங்களை கவனமாக படித்து விடுங்கள். அப்ப இந்த 2 சட்டங்கள் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுக்கு பாருங்க, குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கும் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அவ்வளவுதையா. பொதுவாக பாருங்க, விலங்கின் சின்னங்கள் வழங்குவதை அரசு தேர்தல் ஆணையம் நிறுத்தி உள்ளது. விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் சின்னங்களாக ஒதுக்கீடு செய்யப்படும். யானை சிங்கம் தவிர வேற எந்த விலங்கின் உருவங்களும் அரசியல் கட்சிகளுக்கு சின்னமாக ஒதுக்கப்படாது. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கவனம் பாருங்க, தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டால் அவர்களுடைய சின்னம் நாடு முழுவதும் வேற யாருக்கும் ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க. இதே மாநில கட்சியாக மாறினால் மாநிலம் முழுமைக்கும் யாருக்கும் ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க, அந்த கட்சியை தவிர. சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, மாநில கட்சியாக இருந்தால், ஒரு உதாரணத்திற்கு உதயசூரியன் மாநில கட்சி, கர்நாடகாவில் யாராவது உதயசூரியன் கேட்டா தாராளமா கொடுப்பாங்க. ஒருவேளை திமுக தேசிய கட்சியாக மாறிட்டா மட்டும்தான் என்ன பண்ண மாட்டாங்க, உதயசூரியன் சின்னத்தை வேற மாநிலங்களில் வேறு நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய மாட்டார்கள். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸே கொடுத்திருப்பாங்க பாருங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ரெண்டுமே வில் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகிறது. ஏன்னா அது ரெண்டுமே மாநில கட்சி, தேசிய கட்சி கிடையாது. சோ இதுவரைக்கும் அந்த அரசியல் கட்சிகளுக்கான தகுதிகளை மட்டும் தெளிவாக பார்த்துருங்க போதும். அடுத்து வாங்க, மிக முக்கியமானது கட்சி தாவல் தடை சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. இப்ப இந்திய அரசியல் அமைப்பின் 52வது சட்ட திருத்தம் 1985 சரிங்களா, இந்திய அரசியலமைப்பில் 10வது அட்டவணையை உருவாக்குகிறது. அப்ப அந்த 10வது அட்டவணையில் கட்சி தாவல் தடை சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா. அப்ப இந்த கட்சி தாவல் 10வது அட்டவணை இத பாருங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் சில மாற்றங்களை செய்தது 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 சில திருத்தங்களை செய்தது. என்னென்ன திருத்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, தகுதி இழப்பு. அப்டேட் பண்ணும்போது இன்னும் தெளிவா அப்டேட் பண்ணிருங்க. பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தகுதி இழப்பு. இத ஒரே ஒரு விஷயம் மாத்தணும். இங்க மாத்தணையா, 6 மாதங்களுக்கு காலத்திற்கு பிறகு மாத்திக்கிங்க புக்ல. 6 மாத காலத்திற்கு பிறகு இந்த 3வது பாயிண்ட் மாத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, தகுதி இழப்பு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஒருவர் எந்த கட்சியிலிருந்து வெற்றி பெறுகிறாரோ சரிங்களா, அந்த கட்சியினுடைய தலைமை கொறடா சொல்லுவதை கேட்காமல் வாக்களித்தாலோ அல்லது அந்த கட்சியினுடைய விதிகளை மீறி வேறொரு கட்சியில் செயல்பட்டாலோ அவர் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி இழப்பு செய்யப்படலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது, சுயேட்சை வேட்பாளர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வேறொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் தகுதி இழப்பு செய்யப்படுகிறார். அடுத்து, நியமன உறுப்பினர்கள் சரிங்களா, அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் நியமனம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி ஒரு கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு வேறொரு கட்சியில் சேர்ந்தால் தகுதி இழப்பு செய்யப்படுவார். சுயேட்சைகள் வெற்றி பெற்றதற்கு பிறகு வேறொரு கட்சியில் சேர்ந்தால் தகுதி இழப்பு செய்யப்படுவார். நாமினேட்டட் மெம்பர்ஸ் நியமன உறுப்பினர்கள் பார்க்கணும், நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்கு பிறகு ஒரு கட்சியில் சேர்ந்தால் தகுதி இழப்பு செய்யப்படுகிறார். அடுத்து பாருங்க, விதி விலக்கு. இந்த விதி விலக்கு பாருங்க மிக முக்கியமானது. கொஞ்சம் விளக்கம் இல்ல, புது புக்ல கொடுத்திருப்பேன், கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கணும். ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் பொழுது, அதாவது ஒரு கட்சியிலிருந்து 2/3 மூன்றில் 2 பங்கு உறுப்பினர்கள் பாருங்க, ஒரு கட்சியிலிருந்து 2/3 பங்கு உறுப்பினர்கள் வேறொரு கட்சியில் இணைந்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி இழப்பிற்கு விதி விலக்கு உண்டு. இதுதான் தற்போது தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கட்சியில நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஏன்னா 30 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள், சரிங்களா, மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுல 2/3. அப்ப நீங்க 2/3 அடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க 1 இங்க அடிச்சீங்கன்னாக்க 17, எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க 5×3 = 15 சம்திங் வரும். அப்ப 15.1 வச்சா கூட 2 வைங்க, ஏறக்குறைய 31 பேர் அல்லது 32 பேர் இருக்கணும், அல்லது 32 பேர். அப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய 47 பேர்ல 32 பேர் விஜய் கட்சிக்கோ டிஎம்கேக்கோ போயிட்டாங்கன்னா அங்கு கட்சி தாவல் தடை சட்டம் வராது. கவனமா பார்க்கணும். ஒருத்தர் பிரிஞ்சு போனாத்தில் தப்பு, 2/3 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்து போனால் அது தவறு அல்ல. சரிங்களா? அடுத்து பாருங்க, அவையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிற்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும், சரிங்களா, பதவியிலிருந்து விடுபட்ட நிலையில் மீண்டும் அக்கட்சியில் சேரலாம். அப்ப இந்த 2வது பையனுக்கு கொஞ்சம் தெளிவா புரியுங்க. ஸ்பீக்கர் ஆர் டெப்டி ஸ்பீக்கர், சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர், சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு தங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். சரிங்களா? ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகுதான், ஏன்னா சபாநாயகராக இருக்கக்கூடியவர் எந்த கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கக்கூடாது. இப்ப சபாநாயகர் பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவர் தனது கட்சியில் இணைத்துக் கொள்ளப்படலாம். ஏன் இப்ப மறுபடியும் அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ண முடியாது, பதவி நீக்கம் செய்ய முடியாது. அவ்வளவுதையா. அடுத்து பாருங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குனாக்க அவையை வழிநடத்தக்கூடிய அலுவலர். அப்ப லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கர் சபாநாயகர், ராஜ்யசபாவாக இருந்தால் சேர்மன். அவ்வளவுதான். லோக்சபானா ஸ்பீக்கர், ராஜ்யசபா என்றால் சேர்மன். என்ன பண்றாரு, கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி என்ன பண்ற, வழிநடத்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வதில் இறுதி முடிவு எடுக்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, சபாநாயகர் அல்லது தலைவருடைய முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யலாமா? யார் லைன்ல இருக்குது? வகுப்பில் இருப்பவர்கள் யார்? பண்ண முடியாது. பண்ண முடியாதா? நந்தினி தேவி, உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை. அப்ப இந்த கிக்கிட்டோ கோலகான் வெர்சஸ் சாச்சில் கேஸ் 1993 அப்படின்னு ஒரு வழக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். அப்ப அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? கட்சி தாவல் தடை சட்டத்தில் சபாநாயகர் அல்லது தலைவருடைய முடிவை எதிர்த்து
நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யலாம். சரிங்களா? அப்ப 92 அந்த கேஸ் போடுறாங்க, 93 ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்ப அந்த கிக்கிட்டோ கோலகான் வழக்கிற்கு முன்பு சபாநாயகர் தலைவருடைய முடிவை எதிர்த்து வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஆனால் தற்போது தாராளமாக வழக்கு பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து இதற்கான விதியை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாருங்க, கட்சி தாவல் தடை சட்டம். இந்த 10வது அட்டவணை தொடர்பாக விதிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் அவையை வழி நடத்துபவருக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சபாநாயகர் அல்லது தலைவருக்கு. அத்தகைய விதி உருவாக்கியதற்கு பிறகு 30 நாட்களுக்குள் அவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதை பாருங்க, அவை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ செய்யலாம். பாருங்க, ஒரு உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் அவ்விதிகளை மீறுவது என்பது அவையின் மரபுகளை மீறியதாக கருதி என்ன பண்ணுவாரு, அவர் அவையில் இருந்தே வெளியேற்றப்படலாம். அந்த அதிகாரமும் அவையை வழிநடத்துபவருக்கு உண்டு. அதாவது ஸ்பீக்கர் ஆர் சேர்மனுக்கு உண்டு. எது எப்படியோ 10வது அட்டவணை தொடர்பான விதிகளை ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் உருவாக்கி 30 நாட்களுக்குள் அவையில் தாக்கல் செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, சட்டத்தினை திறனாய்வு செய்தல். பாருங்க, அப்ப இந்த சட்டத்தை திறனாய்வு செய்வதல் என்பது பாருங்க, கொள்கை அறநிலைக்கு புறம்பாக நடத்துவது எல்லாமே பாருங்க, இந்திய மரபின் மாண்பை வெளிப்படுத்தும், அரசியல் கட்டமைப்பின் உறுதியாக வலியுறுத்தும், இதெல்லாம் கதை இருக்கும், ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த 10வது அட்டவணையின்படி கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி, சரிங்களா, ஏன்னா ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு, அந்த வழக்கு கிக்கிட்டோ கோலகான் வழக்கிற்கு முன்பு வரையில் கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையை மதிப்பாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏன்னா நீங்க நீதிமன்றத்திற்கு போக முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தற்போது அப்படி கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யலாம் என்பதால் அதை முழுமையாக திறனாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. போதும். நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும். 2/3 3/2 உறுப்பினர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வராது அப்படின்றத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அதே மாதிரி இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஏற்கனவே குரூப் 1 குரூப் 2ல 10 மதிப்பெண் வினாவாக நமக்கு கேட்கப்பட்டு விட்டது. சோ நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை கரெக்டா அப்படியே தலைப்பு போட்டு எழுதி வைங்க, போதுமானது. சரிங்களா? சொல்லியா? திமுக கூட்டணியில இருந்து தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல சார், திமுக கூட்டணியில இருந்து போடலையே, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, நாங்க கூட்டணியில இருந்து வெளியேறிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லிட்டு போனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையாங்க சார்? அது கூட்டணி தானப்பா. அதாவது டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்க போனாத்தையும் தப்பு. ஓகேங்க சார். அது நல்லா பாருங்க, அரசியலமைப்பு மறுபடியும் 1 செகண்ட் தெளிவா புரிஞ்சுங்க. அரசியலமைப்பு யாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஏன்னா முதலமைச்சரை ஆளுநர் நியமிக்கிறார். யார முதலமைச்சரை அப்பாயின்ட் பண்றது? ஆளுநர். ஆளுநர் யாரை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும்? பெரும்பான்மை உள்ள கட்சியினோட தலைவர் சார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர். 2வது, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. புரியுதாயா? புரியுது சார். அப்ப விசிகா சிபிஎம் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. இப்ப விஜயோட சேர்ந்திருப்பது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. ஓகேங்க சார். அங்க கட்சி தாவல் தடை சட்டம் வராது. லாஸ்டா பாருங்க, பிரஷர் குரூப், அழுத்த குழுக்கள். இந்த அழுத்த குழுக்கள்ல 2 கேள்விதான் இது வரைக்கும் டிஎன்பிசில வந்திருக்காங்க. ஒண்ணு,
இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்ற கான்செப்ட் முதல்ல எங்க உருவானது, அடுத்து இந்த அழுத்த குழுக்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு பின் வருவனவற்றுள் எது பிரஷர் குரூப்ல வரும் வராது என்கிற ரெண்டு கேள்விதான். இப்ப இந்த அழுத்த குழுக்கள்னா என்ன? அரசாங்கத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி, சரிங்களா, அவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான நலக்குழுக்கள். அவ்வளவுதையா? அடுத்து பாருங்க, இவர்கள் அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டவர்கள், தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள், அரசியல் அதிகாரத்துல இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கைப்பற்ற மாட்டார்கள். உதாரணத்திற்கு இதுல சொல்லலாம், பட் ஆனா உங்களுக்கு இது இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்து போக முடியாது. உதாரணத்திற்கு திராவிடர் கழகம், பெரியாருடைய திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடுமா? இப்ப பெரியாருடைய திராவிடர் கழகம் அரசியல் தேர்தலில் போட்டியிடுமான்னு கேட்கிறேன். இது வரைக்கும் போட்டி இப்ப ரீசெண்டா எந்த தீக்காமே இல்லைங்க சார். இப்ப இருந்து கிடையாதுப்பா. அது பெரியார் ஆரம்பித்த காலத்துல இருந்தேவும் என்ன நடக்காது, தேர்தலில் போட்டியிடாது. யாரு வேண்டாலும் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அந்த அரசாங்கம் தவறு செய்தால் தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். அவர்களுடைய ஆதரவில் வெற்றி பெற்றிருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துலதான் திராவிடர் கழகம் இருக்குமே ஒழிய ஆட்சி அதிகாரத்தை ஒருபோதும் கடைபிடிக்காது. அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை நம்ம பிடிக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் அண்ணா மற்றும் பெரியார் இடையே பிரச்சனை உருவாகி அண்ணா திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருப்பார். சரிங்களா? அப்ப அந்த திராவிடர் கழகத்துடைய செயல்பாடுகள் என்பது ஒரு அழுத்த குழுக்கள் மாதிரிதான். ஆனா அது தனியா ஒரு அமைப்பா இருக்கிறதுனால அழுத்த குழுக்கள்ல வர முடியாது. பட் நீ எக்ஸாம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த பிரஷர் குரூப்ன்ற கான்செப்ட் முதல்ல உருவானது அமெரிக்க ஐக்கிய நாட்டில். இது அப்படியே மாத்திங்க, அமெரிக்க ஐக்கிய நாட்டில், அமெரிக்காவில் தான் முதலாக உருவானது. மக்கள் நலனுக்காக செயல்படக்கூடியது. நலக்குழுக்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், பல்வேறு நோக்கங்களுக்காக அவை செயல்படுகிறது. வணிக ரீதியாக தொழிற்சங்கங்கள், விவசாயிகள், தொழில் முறைகள், மாணவர் அமைப்பு, மத அமைப்பு, ட்ரைபல், மொழி குழுக்கள், அதுக்கடுத்து கோட்பாட்டு அடிப்படையிலான குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். பாருங்க, இது எல்லாமே என்ஜிஓல பார்ப்போம் தெரியுமா? மாணவர்களுக்கான என்ஜிஓ, ட்ரைப்ஸ்க்கான என்ஜிஓ, அதுக்கடுத்து ரிலீஜியஸ் என்ஜிஓன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுதான். அப்ப நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இது அரசாங்கத்தில் பங்கு பெறாத, அரசாங்கம் போன்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அரசாங்கத்திற்கு என்ன பண்ணுவாங்க, வழிகாட்டுதல்களை வழங்கும். உங்க செயல்பாடுகள் பாருங்க, ரொம்ப ஈஸியா போயலாம். அரசு உருவாக்கக்கூடிய கொள்கைகளில் இவர்கள் செல்வாக்கு பெறுவார்கள் அல்லது செல்வாக்கு செலுத்துவார்கள். அரசியல் கட்சி அணி சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு கட்சியோட சேர்ந்துட மாட்டாங்க. கட்சி கொள்கைகளை உருவாக்குவதற்கு உதவி செய்வார்கள். அவ்வளவு நம்ம பேசினதே திரும்ப கதையாக இருக்கும். கல்வி, கொள்கை உருவாக்கம் எல்லாத்துலயும் இருக்கும். இதை பாருங்க, இந்தியாவில மொத்தம் இந்த 10 அமைப்புகளுமேவும் பிரஷர் குரூப்னு சொல்லுவோம். இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தினர் கூட்டமைப்பு. அப்ப வணிகம் சம்பந்தமாக அரசிற்கு உதவி செய்வது. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், காங்கிரஸ் ஒரு அமைப்பு தான். அகில இந்திய விவசாயிகள் சங்கம், மருத்துவ சங்கம், மாணவர்கள், சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பாதகா சங்கம், தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள், நர்மதா பச்சோ அந்தோலன். இந்த 10 அமைப்புகளுமே பாருங்க இந்தியாவில் பிரஷர் குரூப், அழுத்த குழுக்களாக செயல்படக்கூடியது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதை பாருங்க, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் 1920 உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவர் லாலா லஜ்பத் ராய். இந்த அமைப்பை பத்தி, இந்த அமைப்பு முழுக்க ஒத்துழையாமை இயக்கத்தின் போது உருவானது. நம்ம ஐஎன்எம் பார்க்கும்போது இந்த அமைப்பை பத்தி நான் டீட்டெயிலா தெளிவாக நம்ம பார்க்கலாம்.
சரிங்களா? சோ இதோட அரசியல் கட்சி அழுத்த குழுக்கள் புரிந்ததா? புரியுதுங்க சார். சரி, இதோட இன்னைக்கு முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த டாபிக் வந்து நம்ம மண்டே ஆரம்பிப்போம். எனது கரப்ஷன் முடிஞ்சா யூனிட் முடிஞ்சிடும். இப்ப சண்டே டெஸ்ட், அதாவது நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தேர்தல் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த 2 யூனிட். அதாவது நாளைய தேர்வு, நாளைக்கு மாலை தேர்வு இருக்கு இல்லையா, ஆமாங்க 17 சார். மற்றும் 18வது யூனிட் மறந்துடக்கூடாது. 17 மற்றும் 18வது யூனிட் வந்து பாத்தீங்கன்னாக்க நாளை மாலை தேர்வு, மறந்துட வேண்டாம். சாயந்தரம் கொஸ்டின் போட்டுவேன், ரெடி ஆயிருங்க. ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க சார். சரி. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேகப்படுத்துவோம். அது இன்னைத்தான் வந்து பாத்தீங்கன்னாக்க பட்ஜெட் பத்தி பேசியிருக்காங்க விஜய் அரசாங்கம். பட்ஜெட் தாக்கப்பட்ட பிறகு, செய்யப்பட்ட பிறகு நிறைய விஷயம், நிறைய அறிவிப்புகள் நாங்க கொடுப்போம்னு பேசியிருக்காங்க. சோ பாப்போம். இன்னைக்கு கவர்னரை சந்திக்க போயிருக்கிறார்கள். ஒருவேளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு நிதி அமைச்சர் உருவாகி பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அதுல தெளிவாக இந்த வேகன்சிஸ் எப்ப கால் ஃப்ரீ எல்லாமே சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாப்போம், நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிகப்படுத்தலாம். சார் நிதி அமைச்சர் தான் சொல்லிட்டாங்கல்ல சார். யாருப்பா? செங்கோட்டையன் சார். அவர் பொதுப்பணித்துறை தானே கொடுத்திருந்தாங்க. இல்லைங்க சார், நிதி அமைச்சருங்க சார். இப்ப பொதுப்பணித்துறை தானே கொடுத்திருந்தாங்க. பிடபிள்யூ தான் கொடுத்திருந்தாங்க. இது எப்ப நிதி அமைச்சரானார் தெரியலையே. ஒரு நான் கவனிக்கலையா? இல்ல, நிதி அமைச்சர் தாங்க சார். அப்படியா? பொதுப்பணித்துறை வந்து ஆதவ அர்ஜுனா சார். அப்பா, அவர் மது விலக்கு இதுதானே கொடுத்திருந்தாங்க. மின்சாரம் நிர்மல்குமார் கிட்ட. சரி பாருங்க, பாத்துக்கலாம்.